ஹே ஹலோங்க இன்னைக்கு நம்ம ஜிம்மோட 5 ஷாட் தான் பார்க்க போகிறோம் பார்ட் 4. போன பார்ட் அதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா வாயன் வந்து ஜிம்மனுக்காண்டி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியிருந்துருப்பா. பட் ஜிம்மன் லாஸ்ட் அந்த 1 ஹவருக்கு அப்புறம் தான் வந்திருப்பான். வாயனும் சரி வீட்டுக்கு போகலாமா இல்லை ஷாப்பிங் பண்ணலாமா நின்றுட்டு இருந்திருப்பா. அதோட அந்த பார்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ லெட்ஸ் கண்டினியூ டு த 5 ஷாட் இன் பார்ட் 4. ஏன் வாயன் எனக்காண்டி 1 ஹவர் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் வரலன்னு தெரிஞ்சதும் வீட்டுக்கு போக வேண்டியதானே. ஏன் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்? இல்லை நீங்கள் வந்துட்டீங்கன்னா நீங்கள் இங்கே வெயிட் பண்ணுவீங்கள்ல, அதுதான் நான் போகல. ஸோ ஏன்டி இப்படி பண்ணுற, எதுக்கு இப்படி பண்ணுற அப்படின்னு அவளை அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டான். அவளுமே எதுவுமே சொல்லாமல் ஜிம்மனை ஹக் பண்ணி, ஜிம்மன் நான் ஓகே தான், ஆனால் நான் ஓகே இல்லை அப்படின்னு வயனை பார்க்குறான். வயனோட கால்லாம் ஹீல்ஸ் தான் போட்டிருப்பா, பயங்கரமாக வலிச்சிருக்கும் அப்படின்னு அவனுக்கு தோணுது போல். வா நம்ம வீட்டுக்கு போகலாம். இல்லை நம்ம ஷாப்பிங் பண்ணலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், வா இப்போ வீட்டுக்கு போகலாம். ஐயோ சிம்மன், வீட்டில் திங்ஸ் எதுவுமே இல்லை. இன்றைக்கி ஷாப்பிங் போகலான்னு தான் நான் எதுவுமே வீட்டில் வாங்கவில்லை, ஆர்டரும் போடல. இன்றைக்கி மட்டும் நம்ம திங்ஸ் வாங்கலன்னா சோறு திங்க முடியாது. நாளைக்கு காலையில் நான் உங்களுக்கு என்ன சமைச்சு கொடுப்பேன்? வீட்டில் நம்ம மட்டும் இல்லை, இப்போ அங்குள் ஆண்டியும் கூட இருக்காங்க. ஆனால் உனக்கு கால் வலிக்குதேடி. ஆல்ரெடி 1 மணி நேரமாக நீங்கள் தானே இருந்த, உனக்கு பேக்கெலாம் செம்மையாக வலிச்சிருக்கும். ஐயோ சும்மா நான் டாக்டர் தான், எனக்கு தெரியும், எனக்கு ஒன்றும் ஆகாது. எனக்கு கஷ்டமாக இருக்குடி, உனக்கு ஒன்றும் ஆகாது, நீ வாயால் சொல்கிற. எனக்கு என்னமோ உனக்கு ஏதோ பெயின் இருக்குது, நீ சொல்ல மாட்டேங்கிற, எனக்கு ஃபீல் ஆகுது. ம் இல்லை சும்மன், ஒரு விஷயம். வாங்க போய் வாங்கலாம் வாங்க அப்படின்னு கையை பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறா. 2 பேருமே அப்படியே கையை தான் பிடிச்சிட்ருக்காங்க, கொஞ்சம் கூட விடவே இல்லை. எனக்கு ஹாப்பியாக இருக்குது ஜிம்மன் கூட இந்த மாதிரி ஷாப்பிங் வர்றது. அவள் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டே இருந்தது தான். பட் இது நாள் வரைக்கும் பண்ணலை. மேரேஜ் ஆனதுலேருந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்படி 2 பேரும் ஒன்றா ஷாப்பிங் வந்திருக்குது, அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ செல்ஃபிலாம் 2 பேரும் சேர்ந்து எடுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் செல்ஃபி வேறு. வாயின்னு பார்த்துட்டு சொல்கிறா, இது நம்ம 2 பேரோட ஃபர்ஸ்ட் செல்ஃபி ஃபோட்டோ இல்லை, நல்லா இருக்குல்ல? ஆனால் இதில் நீ பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்றான். அவனும் ஓ அப்படியா அப்படின்னு அவனை பார்த்து சிரிக்கிறான். அவனும் பதிலுக்கு சிரிக்கிறான். ஸோ 2 பேரும் சிரிச்சுட்டு ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் அப்படியே சிம்முன்னு அப்படியே ஷாக் ஆகி உனத்தை பார்த்துட்டு நிற்கிறான். என்னன்னா அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு வெளியில் சோயாவும் ஜிம்மனோட ஃப்ரெண்டும் கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதை பார்த்து ஜிம்மன் அப்படியே ஷாக் ஆகி நிற்க, நேராக போன வாயன் என்னடா இன்னும் இவர் வரமாட்டேங்கிறாரு அப்படின்னு திரும்பி பார்க்குறா. ஜிம்மன் இப்படி ஏதோ ஷாக் ஆகி பார்த்துட்ருக்கத பார்த்ததும் என்னாச்சு இவருக்கு அப்படின்னு கையை பிடிச்சி இழுக்கிறா. அவன் வரமாட்டேங்கிறான், அப்படியே சிலமாக நின்றுட்டுருக்கான். என்னத்தை இவர் பார்த்துட்டு இப்படி நின்றுட்டுருக்காரு அப்படின்னு அவளும் பார்க்குறா. சோயாவும் அவனோட ஃப்ரெண்டு கிஸ் பண்ணிகிட்ருக்கதும் அவளுக்கு புரிஞ்சு போச்சு. இதனால தான் ஜிம்மன் சோகமாக அப்படியே அதை ஷாக்காகி பார்த்துட்ருக்கான் அப்படின்னு. அவள் எதுவுமே பண்ணாமல் ஜிம்மனோட கண்ணை மூடிட்டா. ஜிம்மனும் அப்படியே திரும்பி வாயனை பார்க்குறான். வாயனும் என்னாச்சு? ஒன்றும் இல்லை வாயன். ஜிம்மன் ஏன் நம்ம ஷாப்பிங் பண்ணிட்டோமா? ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. பில் பே பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிடலாமா? போகலாம் வா அப்படின்னு நேராக அந்த ஷாப்பிங் பண்ண திங்ஸ்லாம் அப்படியே பேக் பண்ணிவிட்டு அப்படியே 2 பேரும் சூப்பர் மார்க்கெட்டு வெளில தான் வராங்க. வெளில வந்ததும் சோயா அப்படியே ஜிம்மனை பார்த்து ஷாக்காகி நின்றுட்டுருக்கா. கூட இருக்கிற ஃப்ரெண்டும் அப்படியே ஷாக்காகி நிற்கிறான். ஆனால் ஜிம்மன் எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் நேராக சோயா கிட்டே போகிறான். சோயாவும் அப்படியே ஜிம்மன் ஒரு மாதிரி பார்த்து, ஜிம்மன் நான் உங்ககிட்ட சொல்லான்னு தான் இருந்தேன். அது இப்போ நடந்தது வந்து ஒரு மிஸ்டேக் தான், நீ எதுவும் தப்பாக எடுத்துக்காத. பட் சீரியஸ்லி உனக்கு தெரியும்ல, உனக்கு நம்ம லவ் மேலே நம்பிக்கை இருக்குல்ல. நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன்னு, உன்னை தான் சீரியஸாக லவ் பண்ணுறேன். எனக்கு நீ மட்டும்தான் முக்கியம். என் லைஃப் லாங் நான் கூட தான் இருப்பேன், உனக்கு தெரியும்ல. மறந்துடாத ஜிம்மன், ஐ லவ் யூ ஃபார் எவர் அப்படின்னு அப்படியே ஜிம்மனை கட்டி பிடிக்கிறா. ஜிம்மன் ஒரு தலை அவளை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, ஃபார் எவர் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் இட்ஸ் நத்திங் சோயா, இட்ஸ் ஓவர். இதுக்கடுத்து நீங்கள் 2 பேரும் கிஸ் பண்ணுங்கள், இல்லை கல்யாணம் பண்ணுங்கள், இல்லை 4 குழந்தைய பெற்று போடுங்க. ஐ டோன்ட் கேர் அபவுட் போத், ஓகே? உங்கள் 2 பேரை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. போத் ஆஃப் யூ கெட் லாஸ்ட் இன் மை லைஃப் அண்ட் சோயா பிரேக்கப். புரியுதா? நம்ம இந்த நிமிஷமே இப்போமே பிரேக்கப் பண்ணிக்கலாம். ஓ சிம்மன், அப்போ நீ என்ன சந்தேகப்படுறியா? அப்போ நீ என்ன நம்பலையா? அப்போ நீ என்ன சந்தேகப்படுறியா அப்படின்னு அப்படியே ரோட்டில் கேட்டுகிட்டே வரும்போது ஒரு கார் இடிக்கிற மாதிரி வந்துடுச்சு. உடனே அப்படியே சோயாவை பிடிச்சி இழுக்கிறான். சோயா ஏதாவது சான்ஸில் அப்படியே அவனை கட்டி பிடிச்சி, ப்ளீஸ் சிம்மன் என்னை விட்டு போகாத, என்னை விட்டு போனால் எப்பவுமே செத்துருவேன் அப்படின்னு
ஓவரா சீன் கிரியேட் பண்ணிகிட்ருக்க. வாயன் வந்து அவள் பாட்டுக்கு அவளோட கை இழுத்து விட்டுட்டு, இங்கே பாரு, அவன் என்னோட புருஷன். உனக்கு புரியுதா? நீ இந்த மாதிரிலாம் சிவனை ஹக் பண்ணி எனக்கு நீ வேணும் அப்படின்னு ஓவராக பண்ணிட்டு இருந்தேன்னா உன் மேலே கேஸ் கொடுத்துருவேன். புரியுதா? போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன்னு சொல்கிறேன். பிடிச்சி உள்ளே தூக்கி போட்டுருவாங்க. என் புருஷனை மயக்க பார்க்குற, என்கிட்டேருந்து பிரிக்கணும்னு நினைக்கிற அப்படின்னு. புரியுதா உனக்கு அப்படின்னு அப்படியே செம்ம மாதம் சொல்கிறா. அப்படியே சோயா ஒரு மாதிரி பார்த்துட்டு, சுமன், இப்போ நீ இவ்வளோக்காண்டி தான் நான் பிரேக்கப் பண்ணுறியா? அப்போது உன்னோட புது பொண்டாட்டி கூட நீ வாழ ஆரம்பிச்சிட்டே என்ன? நான் அவள் கூட வாழ்கிறேன் இல்லை வாழாமல் போகிறான், உனக்கு என்ன வந்துச்சு? நீ மட்டும் என்ன? அன்றைக்கி நான் என்னோடய கல்யாணம் தண்ணிக்கு நைட் வந்து உன்ட்ட என்ன சொன்னேன்? நம்ம 2 பேரும் எப்படியாவது வாழலாம், நான் வாயனை எப்படியாவது டிவோர்ஸ் பண்ணிட்டு உன் கூட வந்து திருப்பி வாழ்கிறேன், உனக்கு மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். நீ என்ன சொன்னேன்? ஓகே சுமன், ஐ ட்ரஸ்ட் யூ, நான் உன்னை நம்புகிறேன், நீ எனக்கு கைவிட மாட்டேன்னு எனக்கு தெரியும், நான் உன்னை நம்புகிறேன் அப்படின்னு நீ என்ன சொன்னேன். ஆனால் இன்றைக்கி தானே தெரியுது நீ என்னை எந்த லட்சணத்தில் வச்சுருக்கேன்னு. என்ன சொல்லணும்? நான் தான் முட்டாள் மாதிரி உன்னை நம்பி பின்னாடியே வந்திருக்கேன்ல. நான் சொல்லணும் மச்சான், சந்தோஷமாக இருக்குடா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃப்ரெண்டுன்னு நினச்சி பக்கத்தில் வச்சேன், ஆனால் நீ சரியான வசப்பம்பாக இருக்கு. இட்ஸ் ஓகே, எனக்கு இப்போ சோய தேவையில்ல, நீயே வச்சுக்கோ. நீயே வச்சு நீங்கள் 2 பேருமே சந்தோஷமாக இருங்க லைஃப் லாங். நான் வகுறறிஞ்செல்லாம் சொல்ல, நல்லா இருங்க 2 பேரும் நல்லா இருங்க அப்படின்னு சோயாவை பார்த்து, இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட், நான் உன்னை பார்க்குறதா இருக்கட்டும், என் லைஃப்பில் திரும்பி வந்துடாது அப்படின்னு சொல்லிட்டு வாயனோட கையை பிடிச்சி அங்கேருந்து வாயனை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான். அப்படியே சோயா கத்தி கதறா. ஜிம்மனோட காதெல்லாம் கேட்குது. பட் ஜிம்மன் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணாமல் அவன் பாட்டுக்கு காரில் வந்து உட்காந்துட்டான். வாயன் அவனையே பார்த்துட்ருக்க. அவனுக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. என்ன தான் இருந்தாலும் ட்ரூவாக லவ் பண்ணியிருக்கான். ஸோ எப்படி வலிக்காமல் இருக்கும், ஒரு மாதிரி மனசெல்லாம் கஷ்டமாக இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி கண் கலங்கி போய் உட்காந்து எதுவுமே பேச மாட்டேங்கிறான். அவனுக்கே புரியுது. அவளும் எதுவும் பேசாமல் அப்படியே காரை ஸ்டார்ட் பண்ணி ட்ரைவ் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கா. போகிற வழியில் ஒரு ஐஸ்கிரீம் ஷாப்பில் வண்டியை நிப்பாட்டிட்டு அவள் பாட்டுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி ஜிம்முன்னு கொடுக்குறா. ஜிம்முன்னு அப்படியே திரும்பி பார்க்குறான். வாயன் எதுவும் பேசாமல், ஐஸ்கிரீம் வேணும்னா சாப்பிடு, இதோ இங்கே வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்ருக்க. ஜிம்முன்னு அந்த ஐஸ்கிரீம் எடுத்து சாப்பிட்றான். கொஞ்சம் அப்படியே அவனுக்கு சில்லாக இருக்கிறதுனால ரிலாக்ஸாக ஃபீல் ஆகுது. அப்படியே அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே வாயனை பார்த்தா வாயன் படுக்க சின்ன பிள்ளை மாதிரி மூஞ்செல்லாம் ஐஸ்கிரீம் அப்பி சாப்பிட்டுட்ருக்க. அப்படியே ஜிம்மு டிஷ்யூ பேப்பர் எடுத்து அப்படியே அவளுக்கு அந்த ஐஸ்கிரீம்லாம் தொடச்சி விட்டுட்ருக்கான். வாயன் பார்க்குறா. நீ இப்போ ஓகேவா? ஓகே. ஐஸ்கிரீம் உரியிற போது அதை சாப்பிடு, என்னையே பார்த்துட்ருக்க, அது சரியா? எனக்கு தெரியும் நான் இன்றைக்கி கொஞ்சம் அழகாக இருக்கேன் அப்படின்னு. ஸோ அதனால் நீ என்னையே இப்படி பார்த்துட்ருக்கணும் அவசியம் இல்லை. ஓ அது சரி அப்படின்னு ஜிம்னும் சிரிச்சுட்டே ஐஸ்கிரீம் சாப்பிட்றான். வாயன் பண்ணுற காமெடியை பார்த்து வாயனும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு, அப்பா எத்தனை நாள் இங்கே வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு எனக்கு ஆசை தெரியுமா, அதுவும் கூட இன்றைக்கி நிறைவேறிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு சின்ன விஷயத்துக்கு கூட இப்படி சந்தோஷப்படுறாளே அப்படின்னு அவளை தான் பார்க்குறான். அவளை அப்படியே கார் ட்ரைவ் பண்ணிவிட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டா. வீட்டுக்கு வந்து பார்த்தா அத்தையும் மாமா உட்காந்துருக்காங்க. வாயனா, ஐயோ சாரி, நாங்கள் லேட்டாக வந்துட்டோம்மா, உங்களுக்கு ரொம்ப பசிச்சா என்ன, நான் வேணா டின்னர் பண்ணி கொடுக்கட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நாங்கள் 2 பேரும் ஆல்ரெடி சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டுட்டிங்களா? எப்படி? ஏதோ மொபைல் இருக்கே, ஆர்டர் பண்ணோம், சாப்பாடு வந்துச்சு, சாப்பிட்டுட்டோம். சரி சரி, வேறு ஏதாவது வேணுமா உங்களுக்கு? ஆமாம்மா, ஒரு கிளாஸ் பால் மட்டும் கூட 2 பேருக்கும், நாங்கள் குடிச்சிட்டு தூங்கிடுறோம். ஓ ஓகே ஓகே அப்படின்னு அவன் நேராக கிச்சனுக்கு தான் போய் எல்லா திங்ஸையும் வச்சுட்டு அவங்க கேட்ட அந்த பாலையும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறா. அவங்களும் ரூமில் அதை குடிச்சிட்டு தூங்கிட்டாங்க. வான்னு பார்க்குறா. மணி இப்போமே 10 ஆயிடுச்சே, இன்னும் வாங்கிட்டு வந்த வெஜிடபிள்ஸ்லாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சு எல்லாத்தையும் ஒழுங்காக எடுத்து வச்சுட்டு தூங்குறதுக்கு மணி 12 நினைக்கிறேன். ஓ மை காட், நாளைக்கு ஹாஸ்பிட்டல் வேறு போகணுமே அப்படின்னு வாயன் அப்படியே கிச்சனுக்கு ஒரு மாதிரி சோகமாக நடந்து வந்தா. ஜிம்முன்னு அவளுக்கு முன்னாடி அங்கே உட்காந்து எந்தெந்த வெஜிடபிளை எந்தெந்த ட்ராக்கில் போடணும் அப்படின்னு எடுத்து ஒன்று ஒன்றா போட்டுட்ருக்கான். வாயன் பார்க்குறா. அது சரி, என் வீட்டுக்காரர் இப்போ இவ்வளோ பொறுப்பானாரு அப்படின்னு ஜிம்முனே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது அவன் அப்படியே அவளை பார்த்து, மேடம் அங்கேயே நின்று இப்படி பார்த்துட்டு இருக்க போகிறீங்களா, இல்லை வந்து என்ன ஹெல்ப் பண்ண போகிறீங்களா? ஆ என்ன ஒரு அதிசயம், நான் கூட நேரம் நீ காதல் தோல்வியில் உட்காந்து குமுறி குமுறி அழுதுட்ருப்ப, உன்னை சமாதானப்படுத்தணும்லாம் நான் நிறையா யோசிச்சு வச்சுருந்தேன். ஆனால் நீ ஏன்டானா இங்கே உட்காந்து காய்கறி எடுத்து வச்சிட்ருக்க? இங்கே பார், அது அந்த அளவுக்கு ஒருத்தர் இல்லை,
என்னை ஏமாற்றிட்டு போயிட்டா. நான் எதுக்கு அவளை நினச்சி ஃபீல் பண்ணணும்? நான் என் லைஃப்லேருந்து அவளை அப்படியே தூக்கி வெளியே போட்டுட்டேன். இதுக்கடுத்து என்னோடய ஃபுல் கவனமும் என் பொண்டாட்டி மேலே திரும்புது. அதான் அவள் கஷ்டப்படுவாளே அப்படிங்கிறதுக்காண்டி நான் இதெல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்கேன். அது சரி, உங்கள் பொண்டாட்டி மேலே ரொம்ப பாசமோ தெரியல, திடீர்னு வருது பாசம்லாம் அப்படின்னு. அப்படியே அவளை பார்க்குறான். அவளும் எனக்கே புதுசாக இருக்குது அப்படின்னு அவளும் சேர்ந்து அதெல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்கா. அப்போ வானுக்கு ஸ்ட்ராபெரினா ரொம்ப பிடிக்கும் போல். பாட்டுக்கு எடுத்து சாப்பிட்டுட்ருக்கா. ஜிமன் கையை பிடிச்சி, நீ ஐஸ்கிரீம் இப்போ தான் சாப்பிட்ட, இப்போ ஸ்ட்ராபெரி இவ்வளோ சாப்பிட்டுன்னு வச்சுக்கோயேன் உனக்கு கோல்டு வந்துடும். அது எனக்கு நல்லாவே தெரியும், நான் டாக்டர் தான். ஸோ என்னை பார்த்துக்க எனக்கு தெரியும். பைத்தியமே, உன்னை பார்த்துக்க உனக்கு தெரியும். பட் நீ என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டி. உன்னை பார்த்துக்க வேண்டியது என்னோடய பொறுப்பு. நீ என்னோடய ஒய்ஃப், நீ என்னோட கேர்ள். ஸோ உன்னை நான் தானே பார்த்துக்கணும். சொல்லி பிடிச்சிச்சின்னா நீ பார்த்துப்ப, ஆனால் என்னால் தாங்கிக்க முடியாது அப்படின்னு அந்த அவள் வாயில் ஸ்ட்ராபெரி வச்சுருந்துருப்பா. அதை அப்படியே கிஸ் பண்ணி எடுக்கிறானா வாயனுக்கா. அப்படியே செம்ம ஃபீலிங்ஸாக இருக்குது. பல நாள் கனவு நினைவேறின மாதிரி ஒரு ஃபீலு. அப்படியே ஜீவனை சிரிச்சுட்டே பார்த்து, நீ கிஸ்ஸில் கூட குட்டாக தான் இருக்க அப்படின்றா. ஓ அப்படியா? ஆனால் நான் இன்னும் குட்டாகவே கிஸ் பண்ணலையே, கொஞ்சம் பேடாக தான் கிஸ் பண்ண நினைக்கிறேன். இப்போ வேணா குட்டாக கிஸ் பண்ணவா? இல்லை ஒன்று வேணாம் அப்படின்னு அவள் மறுபடியும் எல்லாத்தையும் எடுத்து வைக்கும்போது நிறைய சாக்லேட் வாங்கியிருக்கா. ஜிமுன் பார்க்குறான். இதெல்லாம் என்னது, இதெல்லாம் என்னதுடி, என்னது? ஏன் உனக்கு கண்ணு தெரியலையா? அதெல்லாம் சாக்லேட்ஸ். நீ என்ன சின்ன பப்பாவா? இல்லை நம்ம வீட்டில் எதுவும் குழந்தைங்க இருக்கா இவ்வளோ சாக்லேட் வாங்கி வச்சுருக்க? ஏன் குழந்தைங்க மட்டும்தான் சாக்லேட் சாப்பிடுமா? என்ன மாதிரி பொண்ணுங்களாம் சாக்லேட் சாப்பிட மாட்டாங்களா? எனக்கு சாக்லேட்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அதான் சாப்பாடு கூட சாப்பிடாம இருந்துருவேன். ஆனால் இந்த சாக்லேட் சாப்பிடாமலாம் என்னால் இருக்க முடியாது. ஐய, உன்னை மாதிரி ஒரு பிள்ளைய போய் எங்கள் அம்மா அப்பா கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க பாரு. எங்கள் அம்மா அப்பாவை சொல்லணும். ஏன் எனக்கு என்ன குறைச்சால்? என்ன குறைச்சலா? சின்ன குழந்த மாதிரி சாக்லேட் சாப்பிட்டுட்டு குட்ரி அப்படின்னு அது எல்லாத்தையும் எடுத்து ஒழிச்சு வச்சிட்ருக்கான். வாயனா நீ எங்கே எடுத்துகிட்டு போகிற அப்படின்னு அவன் பின்னாடியே போயிட்டுருக்கா. அவன் எங்கேயோ ஒரு இடத்துல மறைச்சி வச்சுட்டான் போல். வாயனா எங்கே வச்சான்னு தெரியலையே அப்படின்னு சுற்றி முற்றி பார்த்துட்டு இருக்கும்போது ஜிமுன் அப்படியே வாயன் கிட்ட வரான். வாயனும், இப்போ எதுக்கு இப்போ நீ என்கிட்ட வர? வீட்டில் அம்மா அப்பா இருக்காங்க, ஆனால் அவங்க தூங்கிட்டாங்க. அதுக்கு அதுக்கு நீ இவ்வளோ க்ளோஸாக வருவியா? இவ்வளோ க்ளோஸாக வரணுன்ற அவசியமே இல்லை. நீ தள்ளிப்போ, தள்ளி நில்லு. இப்படி தான் நிற்பேன். என்ன பண்ணுவேன்? இதானே சொன்னேன் ஐ லவ் யூ ஜிமன்னு. என் புருஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கணும். அப்போ உன் புருஷன் கிட்ட வந்து அவனுக்கு பிடிக்காதா? பிடிக்கும், ஆனால் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு அங்கேருந்து ஓடுறா. ஜிம்முன்னு பின்னாடியே ஓடி வரான். 2 பேரும் ரூம்குள்ளே போய் லாக் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ ஜிம்முனா வாயனு கிட்ட போகிறான். ஆனால் வாயனா எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு பெட்ஷீட்டை போத்திக்கிட்டா. அவன் பெட்ஷீட்டுக்குள்ளே வந்து வாயனை தான் பயமுறுத்திட்டு இருக்கான். வாயனை சும்மா இரு ஜிம்முன்னு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது ஜிம்முன்னு எதுவுமே பண்ணாமல் வாயனை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே தூங்கிட்டான். வாயனை தூங்கிட்டா. ஸோ மறுநாள் காலையில் ஜிம்முன் பக்கத்தில் பார்க்குறான், வாயனை காணோம். எந்திரிச்சு போயிட்டா போல் அப்படின்னு அவனும் வழக்கம் போல் ஆஃபீஸ்க்கு ரெடியாகி வரான். வந்து பார்த்தா அவங்க அம்மா அப்பா ஊருக்கு கிளம்பிட்டாங்க போல். பாய்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும், நான் வேணால் உங்களை ட்ராப் பண்ணட்டுமா? வேண்டாம், நாங்கள் டாக்ஸி புக் பண்ணிட்டோம், அது ஆல்ரெடி வந்துருச்சு, நாங்கள் கிளம்புறோம், பாய் அப்படின்னு சொல்லிவிட்டு வாயனுக்கும் ஒரு பாய் சொல்லி கிளம்பிட்டாங்க. வாயனுமே ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டா போல். ஜிம்முனை பார்த்து, சார் கொஞ்சம் ட்ராப் பண்ணிடுறீங்களா என்ன ஆஃபீஸில்? ஓ ஓகே மேடம் வாங்க அப்படின்னு அவளை ஹாஸ்பிட்டலில் ட்ராப் பண்ணுறான். அவள் வழக்கமாக சொல்லுவா பாய் ஜிம்மன் லவ் யூன்னு. ஆனால் இன்றைக்கி அவள் சொல்லவே இல்லை. பாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. ஜிம்மனுக்கா ஏற்றுக்கவே முடியல. எப்படி அவள் லவ் யூ சொல்லாமல் போகலாம் அப்படின்னு பின்னாடி வாயின்னு கத்திட்டு ஓடி வரான். வாயின் வேணுக்கு தான் சொல்லாமல் வந்திருப்பா, என்ன சொல்கிறான் பார்க்கலாம் அப்படின்னு. இவன் இப்படி பின்னாடியே வரதை பார்த்ததும் அவளுக்கு செம்ம சிரிப்பாக இருக்குது. அப்படியே நின்றுட்டு திரும்பி பார்க்குறா. ஹாஸ்பிட்டலில் இருக்க எல்லாரும் இவங்க 2 பேரும் தான் பார்த்துட்ருக்காங்க. ஜிம்மன் ஓடி வந்து, என்ன நீ பாட்டுக்கு போகிற? அப்புறம் நீ இறக்கி விட்டுட்ட, ஹாஸ்பிட்டல் வந்துடுச்சு, உள்ளே போய் என் வேலையை பார்க்க வேண்டாமா? அது சரிடி, எப்பயும் சொல்லுவியே, சொல்லாமல் போகிற. எப்பயும் சொல்லுவேண்ணா? எப்பயும் என்ன சொல்லுவேன்? ஞாபகம் இல்லையே, என்ன சொல்லுவேன்? எப்பயும் சொல்லிட்டு போவியே. அப்போ நீ நான் எப்பயும் சொல்கிறத நோட் பண்ணுவியா என்ன அப்படின்னு கேட்கும்போது ஜிம்மன் அப்படியே அவ்வளோவான்னு முறைச்சி பார்த்துட்டு, இப்படி சொல்லுவியா மாட்டியா? நீ டெய்லி சொல்லிட்டு போகிறதானே, இன்றைக்கே சொல்ல மாட்டேங்கிற, எதுக்கு நீ சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு அவகிட்ட வரான். அவளும்,
இது ஹாஸ்பிட்டல் இப்படிலாம் பிஹேவ் பண்ணாத போ. நீ சொன்னா தான் நான் போவேன். நீ சொல்லாம நான் போமாட்டேன். நான் சொல்ல மாட்டேன். அப்ப நான் போமாட்டேன் அப்படின்னு 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுட்ருக்காங்க. வேணா ஐயோ! ஜிம்மன் இது ஹாஸ்பிட்டல். இங்க இன்டீசென்ட்டா பிஹேவ் பண்ணாத. ஏய் வேன் ஐ லவ் யூ சொல்லு அப்படின்றான். இப்ப நான் சொல்லுங்கிறதுக்காட்டியா நீ சொன்ன? ஏய் விளக்கண்ண. எனக்கு உன் மேல இந்த ஃபீல் இருக்கு. ஏன் நான் சோயாவை லவ் பண்ணும்போதே எனக்கு உன் மேல சைடா அந்த ஃபீல் வந்துச்சு. அது ஏதோ தப்பா போயிடக்கூடாதுன்னு தான் நான் நேத்து அவள பிரேக்கப்பே பண்ணேன். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. சரி ஐ லவ் யூ டூ. ஐ லவ் யூ டூ ஜிம்மன் அப்படின்றா. ஜிம்மன் அப்படியே வாயனை அப்படியே கிஸ் பண்ணுறான். எல்லாரும் கை தட்டிட்டு இருக்காங்க. நர்ஸெல்லாம் நம்ம வாயன் டாக்டருக்கு இவ்வளோ அழகான ஹஸ்பண்ட் அப்படின்னு நானும் பார்க்குறாங்க. வாயனா ஐயோ அப்படின்னு நின்றுட்டுருக்கா ஷை மூமெண்ட்டில். ஜிம்மனை கிஸ் பண்ணிவிட்டு பாய் லவ் யூ அப்படின்னு அங்கேருந்து ஓடுறான். வாயனும் அப்படியே பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. செம்மையாக வெக்கப்படுறா. ஸோ இதோட பாட்டு வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே வரட்டாவே